நண்பர்களே, உங்கள் கோவை வெள்ளைச்சாமி வாய்ஸ் கேட்குறேன். உங்கள் கோவை வெள்ளைச்சாமி வணக்கம் நண்பர்களே. ஃபஸ்ட்டு 15,000 வியூஸ் போச்சு. அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு லைவில் போகலான்னு இருக்கிறேன். 16,000 வியூஸ் என்னோட வந்திருக்கு. நமக்கு ஒரு மாதத்தில் 16,000 வியூஸ் போயிருக்கு. ஃபஸ்ட் லைவில் வந்துட்டுருக்கேன். டெய்லி இந்த கடை மாப்பிள்ளை கடை, இது நம்ம மாப்பிள்ளை கடை தான். இதெல்லாம் சிக்கன் எடுத்து போட்டுருக்கோம். லைவ் சிக்கனை பார்த்துக்க. அவரை மாப்பிள்ளை மட்டும் மாப்பிள்ளை கொஞ்சம் தெரியாது, கொஞ்சம் அகான முகத்தை காமிங்க. டெய்லி வீடியோ தான் பார்த்தீங்கன்னா 16,000 பார்த்துருக்காங்க. அதை முதல்ல எடுத்து போட்டுருக்கோம். என்ன அப்படியே கொஞ்சம் மாற்றுக்கு இந்த லைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோகனட் தேங்காய் ஃப்ரெஷ்ஷான சிக்கன் போடுறாங்க. இதில் அந்த பக்கம் நம்ம ரெகுலர் கஸ்டமர் அந்த பக்கம் பாருங்கள். அப்படிங்களா ரெகுலர் கஸ்டமரு பார்த்துங்க. எல்லாம் ரெகுலர் கஸ்டமரு வாடிக்கையாளர் பார்த்துக்குங்க. கொஞ்சம் படிச்சு வெளியே போங்கப்பா. அண்ணன் சொல்கிறாரு நல்லா இருக்குண்ணா. வாங்க அப்புறம் அந்த வெளியில் சேர் போட்டு அப்படிலாம் ஒரு மணி ஓட்டும். இன்னும் ஃபுல்லாக எடுக்கும். அப்படியே வண்டி கிண்டியில் கோட்டை எடுத்துக்கலாம். ஆமாம் கேட்காமலே அப்படிங்களா. இங்கே பாருங்கள் லைவாக போட்டிருக்காரு. அது பாருங்கள். இந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கி காமிக்கலாம்ல. சிக்கன் வாங்கி வைக்கிறேன். நான் டெய்லி சிக்கன் எடுக்கிறேன். நீ கொஞ்சம் காமி. கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது. என்ன கொஞ்சம் ஆயில் ரொம்ப ட்ரை ஆகுமே. என்ன சொல்கிறது, சுத்தமான கோகனட் ஆயில். அது கேரளாவிலேருந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் நம்ம மாப்பிள்ளை டேரெக்டாக வாங்கிட்டு இருக்காரு. டேரெக்டாக செக்கில் மாப்பிள்ளை செக்கில் தானே மாப்பிள்ளை வடம்பரில் வாங்கிட்டு இருக்காரு. அது பார்த்தீங்கன்னா இது பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈரல் நல்ல ஈரல் பல்காக ஒரு கோழி ஈரல் ஃப்ரெஷ்ஷாக போட்டுருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சூடாக இருக்குது. மாப்பிள்ளை சூடாக கொடுத்துருங்களா. கையில் பாருங்கள் ஆயில் அதிகம் ஒட்டவே இல்லை. மற்ற ஆயிலோட கோகனட் ஆயில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் உடம்பு ஹெல்த்தியாகவும் இருக்குது. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நேராக எஸ்எஸ் காலனி உங்களுக்கு இது ஒரு இந்த லொக்கேஷன் மட்டும் ஏர்போர்ட் ஏர்போர்ட் அப்படியே பேக் சைடுங்க. நீங்கள் எப்போ எனி டைம் வந்தாலும் இந்த ரோடு கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குது. வண்டியே கொஞ்சம் ஓரமாக தாண்டி பாருங்கள். கஸ்டமர் எவ்வளோ சண்டை நீங்களே பாருங்கள். நான் சிக்கனை கொஞ்சம் கம்மி இருக்குது. அவரெல்லாம் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 200 சாப்பிடுவாருங்க. ஆனால் அப்படியே கொஞ்சம் திரும்புங்கண்ணா உங்கள் பேச காட்டுங்கண்ணா பார்த்துங்க. ஒரு தலைவர் வணக்கம். அவர் நம்மளால் பெயிண்டரோட கமிட்டி மெம்பரு. அவர் பாருங்கள் அவர் ஓனரு. அண்ணெல்லாம் ரெகுலர் கஸ்டமரு. டெய்லி வந்தாருன்னா ஒரு 400 ரூபாய்க்கு தான் சாப்பிட்டு போவார். அப்படியே நம்மளாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக. ஆனால் வீடியோ எடுக்கிறேன். பட் அவங்க மாப்பிள்ளை தான். ஆனால் காசில் கொடுத்துருவாங்க. ஆனால் ஓசியில் சாப்பிட்றதில்ல. அதிகம் மாற்றிடுங்க. அதான் கேட்குறாங்க இல்லை வீடியோ எடுத்து போகிறேன்னு. அவர் தான் மாப்பிள்ளை பல்காக இருக்காரா. அவர் பல்காக இருக்க மாதிரி லெக் பீஸும் பாருங்கள் எவ்வளோ பெரிய பல்காக போகிறாரு பாருங்கள். இந்த லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 120 200 வருங்க. மாப்பிள்ளை வெறும் 100 ரூபாய் கொடுக்குறாரு. சரி 65 எடுத்துக்கலாம். ஆனால் நிறைய பேர் வீடியோ போடுறீங்க. நீங்கள் உங்கள் ஃபேஸை காமிக்க மாட்டேன், லொக்கேஷனுக்கு தெரிய மாட்டேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. இருக்குது பாருங்கள். கரெக்டாக எஸ்என்டி கம்பெனி ஈசா ஒயின் ஷாப்பு. ஆனால் அதுதான் அதிகமாக லேண்ட்மார்க்கில் தெரியும். அதுக்கப்புறம் தான் சந்திரா டவுன்ஷிப்பு. இது ஒரு கேஎம் ஸ்கூலு. இது முன்னாடியே வந்தீங்கன்னா மாப்பிள்ளை கடை இருக்குது. லைவாக பார்த்தீங்கன்னா வாத்து கிரேவி இருக்குது. வாத்து கிரேவி ஒரு எடுத்து வாத்து கிரேவி அப்படியே கொஞ்சம் எடுத்துட்டு பார்ப்போம். அப்படியே வாத்து கிரேவியா நல்லா கொஞ்சம் காமிங்க. ஆப்பா மூடி ஆடி போயிடுது. கம்மியாக இருக்க பாருங்க. பேசிருக்கேன்.